உண்மையிலே இந்த ஈழத்து தமிழருடைய வரலாறு என்பது உண்மையாக எங்களுடைய வரலாற்றை நாங்கள் மீண்டும் பிரட்டி பார்க்கின்றோம். எங்களுடைய வரலாற்றை படிக்கின்றோம். எங்களுடைய வரலாற்றினுடைய பண்பாடுகளை நாங்கள் மீண்டும் கடைப்பிடித்து எங்களுடைய தமிழர்களுடைய அந்த கலாச்சார வரலாறுகளை தலைநிமிர செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக எங்களுடைய ஈழத்து தமிழர் வரலாறு கட்டாயமாக அமைந்திருக்கு. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்திலே உங்களுடைய விஞ்ஞான மோகத்தினுடைய எங்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய புரட்சியிலே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டாலும் இந்த புத்தகத்தினுடைய வாசிக்கின்ற பழக்கத்தை தயவு செய்து நீங்கள் கொண்டு வருகிற பொழுது நீங்கள் ஏராளமான நல்ல விடயங்களை அறிந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கல்வியிலே உயர்வான ஒரு இடத்துக்கு போக முடியும். எங்களுடைய பரீட்சையிலே இப்போ தெரியும் உங்களுக்கு, எங்களுடைய இலங்கையினுடைய எல்லா வேலை வாய்ப்புகளும் அரசாங்கத்தினுடைய எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் இப்பொழுது போட்டி பரீட்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த போட்டி பரீட்சைகளிலே வாசிப்பு எவ்வளவுக்கு திறனாக இருக்கிறோமோ அதற்கு அந்த போட்டி பரீட்சைகளை இலகுவாக நாங்கள் சித்தியடையக்கூடிய வாய்ப்புகளை எங்களுடைய இந்த வாசிப்பு திறனை எங்களுக்கு கட்டாயமே ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் எல்லா மாணவர்கள் நீங்கள் வாசிப்புகின்ற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேணும். அதுக்கு முதல் கட்டமாக எங்களுடைய இந்த ஈழத்து தமிழருடைய வரலாறு கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் தெரிந்திருக்க வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே 2010ஆம் ஆண்டு அதுக்கு பிற்பாடு பிறந்தவர்கள் உங்களுடைய வரலாறுகளை நீங்கள் கட்டாயமே படித்திருக்க. அதுக்கு முற்பாடு உங்களுடைய பாட்டன் கூட்டன் எல்லாம் உண்மையாகவே தமிழருடைய வரலாறுகளிலே இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கட்டாயமாகவே இந்த புத்தகங்களை படித்து உங்களுடைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வரலாறு தெரியாட்டி நாங்கள் வாழ்றதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. ஆகவே தமிழர்களுடைய வரலாற்றை தமிழர்களாகிய நாங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எங்களுடைய இந்த நூல் கட்டாயம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே இந்த நூலினுடைய அறிமுக விழாவுக்கு எங்களுடைய பாடசாலையை தெரிவு செய்து இன்றைய தினம் இந்த பல இடையூறுகளுக்கு மத்தியிலையும் இவ்வளவு புத்தகங்களையும் கொண்டு வந்து உங்களை வருகை தந்து இந்த விடயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய மதிப்பார்ந்த எங்களுடைய கவிஞர் வன்னியூர் செந்தூரன் உண்மையாக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதுக்காகவும் நாங்கள்